அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கிற செய்தியின் தலைப்பு, நானும் ஒரு தீபம் ஆகட்டும், லெட் மீ பி அ கேண்டில் என்ற தலைப்பின் கீழாக நம்ம படிக்க இருக்கிறோம். நம்ம இந்த செய்திக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்தோடு நம்ம ஆரம்பம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்லதொரு ஓய்வு நாள் நஷ்டமான ஆராதனையிலும் நாங்கள் உங்களுடைய செய்தியை நாங்கள் படிக்க கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த செய்தியை நாங்கள் படிக்கும்போது தேவன் எங்களுக்கு பரந்திருந்த ஞானத்தை தாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தாங்க. அடியான் பேசும்போதும் என்னோடய வாயில் வார்த்தைகளை தேவன் நீங்கள் போடுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். சரி, ஒரு ஊரில் ஹென்றி அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். அவருடைய வீட்டை சுற்றிலும் பயங்கரமான காற்று அன்றைக்கி அடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு பயங்கரமான புயல், ரொம்ப மழை பெய்யுது, இடி மின்னல், ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம புயல்லாம் பார்த்துருப்போம், பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புயல் தான் அவர் வீட்டை சுற்றி அடிச்சிட்டு இருந்துச்சு. அடிக்கிற காற்றில் மரம், செடி, கொடிகள் எல்லாமே உடஞ்சி விழுந்துருச்சு. இப்படி மரம் விழுந்து நிறைய ஒயர்லாம் கட் ஆகி, அப்புறம் அந்த கரண்ட் போஸ்ட் மரம், அந்த போல்ஸ் எல்லாமே வந்துட்டு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. வீட்டில் போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியலை. ஸோ நம்ம வீட்லேயும் இந்தமாரி நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கும். கரண்ட்டு இந்தமாரி மழை சமயத்தில் கரண்ட்டு போயிருக்கும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? கரண்ட்டு போன உடனே நம்ம முதலாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கேண்டிலை தான் நம்ம தேடுவோம். கேண்டில் நம்ம எங்கே வச்சோம் அப்படின்ற கேண்டிலோட ஞாபகமே நமக்கு அப்போ தான் வரும். ஸோ இதே காரியத்தை தான் ஹென்றி அப்படின்ற நபர் பண்ணுறாரு. அவர் வேகமாக இருட்டில் தன்னுடைய வீட்டை சுற்றிலும் எங்கே கேண்டில் இருக்குது அப்படின்ட்டு தடவி பார்க்குறாரு. அப்புறம் அவருடைய ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப கீழே ஒரு மூலையில் ஒரு ட்ராயரில் ஒரு கார்னரில் ஒரு கேண்டில் கிடந்துச்சு. அப்போது அவர் அதை எடுத்து ஒரு டேபிள் மேலே வச்சு அதை லைட் பண்ணிடுறாரு. அதில் தீயை வச்சிடறாரு. ஸோ இப்போ அந்த கேண்டில் நல்லா ப்ரைட்டாக அந்த ரூமுக்கு லைட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி லைட்டை வச்சிட்ட பிறகு அவர் அந்த கேண்டிலை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ அதை பார்க்குறப்ப அவரோட மைண்டில் நிறையா எண்ணங்கள், நிறையா தாட்ஸ் வந்துட்டு வருது. அப்போ அந்த கேண்டிலை பார்த்துட்டு, இவ்வளோ நாளாக நான் இந்த கேண்டிலை கண்டுக்கவே இல்லை, இது ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ கடந்துச்சு, இப்போது கரண்ட் இல்லை அப்படின்னோடனே நான் அதை எடுத்து லைட் பண்ணேன், அது பாட்டுக்கு ஹம்பிளாக அதோடைய வேலையை அதை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அவர் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நம்ம கூட சில நேரம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நேரம் நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு தேவை அப்படின்ட்டு வரப்போ நம்மள்ட்ட பேசுகிறப்ப, உனக்கு இப்போ தான் என் ஞாபகம் வருதா, ஒரு தேவன் வரப்போ தான் நாங்களாம் கண்ணுக்கு தெரிகிறோன்னே அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவருக்கு இதே தாட் தான் மனசில் வந்துச்சு. இப்படிலாம் இந்த கேண்டில் சொன்னாமல், இவ்வளோ நாள் அந்த டியூப் லைட் இருந்தப்போ, மற்ற லைட் இருந்தப்போலாம் நான் உன் கண்ணுக்கு தெரில, இப்போ கரண்ட்டு போனோன்னே என்னை தேடி வந்திருக்க, என்னால் உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த கேண்டில் வந்துட்டு ஒன்றுமே சொல்லலை. இப்படி அதை ஆச்சரியமாக அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போ இன்னொரு எண்ணம் அவருடைய மனசில் வருது. என்ன அப்படின்னா, இது கேண்டில் தன்னால் அதோடைய எபிலிட்டி என்னவோ அதை மட்டும் அது கொடுத்துச்சு. அதாவது அதால் ஒரு ரூமுக்கு மட்டும்தான் அதோட லைட்டை கொடுக்க முடியும் அப்படின்னா, இல்லாட்டி ஒரு வீட்டுக்கு மட்டும் அதோட லைட்டு கொடுக்க முடியும்னா அது கொடுத்துச்சு. அது போய் டியூப் லைட்டோடைய வேலையை செய்யவோ இல்லாட்டி அதோடைய இடத்த இது எடுத்துக்கவோ அது வந்துட்டு நினைக்கல. அதால் என்ன பண்ண முடியுமோ அது ஃபெய்த்ஃபுல்லாக செஞ்சிச்சு. ஸோ அதுக்கு ஒரு பெருமையோ இல்லாட்டி இன்னொரு இடத்த பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதுக்கு இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்க்குறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்க்குறாரு, மெழுகுவர்த்தி நல்லா எரிஞ்சு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு என்ன ஆகுதுன்னா மெல்ட் ஆகி அந்த திரியெல்லாம் கருகுது. அப்புறம் அந்த மெல்ட் ஆகி வேக்ஸ்லாம் வந்துட்டு வழிய ஆரம்பிக்குது. அப்போ இன்னொரு தாட் அவருக்கு மனசு என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த மெழுகுவர்த்தி இப்போது எனக்கு வெளிச்சம் தேவை, எனக்கு ஒரு லைட் தேவை, அப்போ எனக்கு லைட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அது என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னையே அது வந்துட்டு டோட்டலாக கொடுத்துருது. நமக்குன்னு ஒரு நல்லது செய்யணும், அடுத்தவங்களுக்குன்னு ஒரு நல்லது செய்யணுன்றக்காக அதை தன்னையே டோட்டலாக கொடுத்துருது, தன்னையே அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுது. எவ்வளோ ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்குது இந்த கேண்டில் அப்படின்ட்டு ரொம்ப அதை பார்த்து, அந்த ஒரு சின்ன கேண்டில்லேருந்து இவ்வளோ பாடங்கள் இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஸோ இப்படி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, தன்னுடைய வேலையெல்லாம் பார்க்க கடந்து செல்ல போயிறாரு. ஸோ இப்போ நம்ம இதே சிந்தனைகளோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். ஸோ இந்த கேண்டில் நம்ம பார்த்தோம், இது தன்னுடைய சர்வீஸை எவ்வளோ ஹம்பிளாக பண்ணுது. அதே மாதிரி
அது சாக்ரிஃபைஸ் பண்ணுது, அதேமாதிரி இன்னொருத்தவங்க எடுத்துக்க நினைக்கல அப்படின்னு நிறைய காரியங்களை பார்த்தோம். இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு யாரோட ஞாபகம் வருது? ஜீசஸ் கிரைஸ்டோட ஞாபகம் தான் வருது. ஸோ ஜீசஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லா விஷயத்துலையுமே. ஸோ ஜீசஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காட் வந்துட்டு பரலோகத்தில் இருந்தாங்க, அவருக்கு எல்லா பவருமே இருந்துச்சு, அவரை எல்லோரும் போற்றி துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹெவனில் அவளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வெல்கம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இந்த உலகம், இந்த ஒரே ஒரு உலகம் பாவம் செஞ்சு இந்த உலகத்துக்காக ஆண்டவர் இறங்கி வந்தாங்க. காட் இப்படி இறங்கி வரணுன்றதுக்கான அவசியமே இங்கே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருந்த அந்த அன்புனால் அவ்வளோ பெரிய பரலோகத்தையே விட்டுட்டு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அதேமாரி பிதாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிதாவுக்கு குமாரன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவர் இந்த உலகத்தில் இருக்க நம்மளை பார்க்கும்போது நம்ம மேலே வச்சுருந்த அன்புனால் தனக்கு ரொம்ப பிரியமான அவருடைய குமாரனே கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருந்தாராம். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே இன்னும் எவ்வளோ அன்பு வச்சுருப்பார், பிதா நம்ம மேலே இன்னும் எவ்வளோ அன்பு வச்சுருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தப்போ அவளை எல்லோரும் வெல்கம் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு சின்ன ஒரு மாட்டு கொட்டாயில் தான் வந்துட்டு அவர் பிறந்தாங்க. அதேமாரி அவங்க வளர்ந்து வரப்போ கூட அவங்கள யாருமே அவ்வளோவா கண்டுக்கல. அவர் போய் சத்தியத்தை சொல்கிறப்ப கூட யாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நிறைய பேர் அவரை அவமதித்தாங்க. இருந்தாலும் ஆண்டவர் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் இருந்தார். அவர் ஹம்புளாக அவருடைய சர்வீஸை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஸோ இதில் காடோடைய சாக்ரிஃபைஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இருள் நிறைந்த இந்த உலகத்தில், பாவத்தினால் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வெளிச்சமாக ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளாக வந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டில் கூட நம்ம யாரை கம்பேர் பண்ணி ஒரு பெரிய லெசனை கற்றுக்கலாம் அப்படின்னா ஜீசஸ். ஸோ ஜீசஸ் தான் வந்துட்டு தன்னை முழுசுமாக ஒப்பு கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், நம்மளுடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதே விஷயத்த தான் கேண்டிலும் நம்ம கற்றுக் கொடுக்குது. அதேமாரி ஆண்டவரும் இந்த விஷயத்தை தான் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ ஜீசஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் நிறையா நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். பட் நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கனால நம்ம அடுத்த விஷயங்களுக்கு நம்ம கடந்து போவோம். சரி, பைபிளில் வேறு என்ன கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வராங்க? இந்த கேண்டிலோடைய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்கும்போது வேறு என்னென்ன கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வராங்க? யாராவது சொல்கிறீங்களா? சரி, அப்படி இல்லைன்னா நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த கேண்டில் பற்றி இதை பார்த்த உடனே எனக்கு யார் ஞாபகம் வந்தாங்க அப்படின்னா, நாகம்மனும் அவங்க வீட்டில் இருந்த அந்த சிறுமியும், அவங்களுடைய ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நாகம்மன் வந்துட்டு ஒரு போருக்காக போகிறாங்க. இவர் சீரியா நாட்டுடைய படைத்தளபதி. அவர் அந்த யுத்தத்தில் போய் அந்த சிறு பெண்ணை வந்துட்டு சிறைப்பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அது ஒரு சின்ன பிள்ளையா, சிறுமின்னு தான் நம்ம படிக்கிறோம், சிறு பெண்ணுன்னு. அது எவ்வளோ வயசு அப்படின்னா நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஒரு சின்ன வயசில் சிறைப்பிடிச்சிட்டு யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அந்த நாகம்மானுக்கு குஷ்டம் வந்திருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, சரி நம்ம ஊரில் தான் எலிசா தீர்க்கதரிசி இருக்காங்க, எலிசா தீர்க்கதரிசி, அவங்களுக்கு நிறையா வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க, அவங்க நிறைய சுகப்படுத்துவாங்க, ஸோ அவங்ககிட்ட இவங்க போனால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த இடத்துல அந்த பெண் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பிள்ளையை சிறைப்பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரு கஷ்டத்தை இவங்க கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு இந்த கஷ்டம் வர்றது நல்லது தான், இவருக்கு இதெல்லாம் வேணும் தான், ஹி டிசர்வ் திஸ் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை நினைக்கல. அந்த இடத்துல அவள் எப்படி சாட்சியாக இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த பிள்ளை நினச்சி, அவள் சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா ஒரு வேளை கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அவளால் கொடுக்க முடிஞ்ச லைட்டை வந்துட்டு அந்த இடத்துல அந்த சிறுமி கொடுக்குறாள். ஸோ அதனால் அந்த லைட்டை இவர் பெற்றுக்கொண்டு நாகம்மான்னு வந்துட்டு பலன் அடைகிறாரு. அடுத்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த தொலைந்து போன அந்த வெள்ளிக்காசு, அந்த கதையை நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம், பாடலாக கூட பாடியிருப்போம். அதான் அந்த தொலைஞ்சு போன காசை பற்றியும் அந்த பெண்மணியை பற்றியும் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அந்த தொலைஞ்சு போன காசை வந்துட்டு சபைக்குள்ளேயே தொலைஞ்சிருக்கிற ஆத்மா கூடையும், அதேமாரி தொலைஞ்சு போனேன்னு அறியாமல் இருக்கிற ஆத்மா கூடையும், அதேமாரி அந்த ஸ்திரீயை வந்துட்டு கிறிஸ்துவ கூடயும் நம்ம கம்பேர் பண்ணி படிப்போம். ஆனால் நம்ம அதில் இருக்க அந்த விளக்கை வந்துட்டு நம்ம நிறைய நேரம் கம்பேர் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. பட் இதை படிக்கிறப்போ எனக்கு தோணுச்சு, அந்த
தொலைந்து போன வெள்ளிக்காசை தேடுறதுக்கு அந்த பெண்மணிக்கு ஒரு விளக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இயேசு கிறிஸ்துவும் ஒரு தொலைஞ்சு போன ஒரு ஆத்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு, திரும்ப மந்தைக்குள்ளே கொண்டு வந்து சீக்கிறதுக்கு நம்மளையும் ஒரு விளக்காக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவருடைய ஊழியத்தில் நம்மளையும் ஒரு பங்காக ஆண்டவர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வேளை நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்கலாம், சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கலாம், ஆனால் அவங்க உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க, ஆண்டவரை வந்துட்டு கண்டு கொண்டிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள தேடி கொண்டு வந்து ஆண்டவரோட சேர்க்குறதுக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு டூலாக வந்துட்டு நம்மளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு லெசனை வந்துட்டு இதிலேருந்து நம்ம பார்க்கலாம். இதேமாரி நம்ம நிறைய படிச்சுட்டே போகலாம். ஜோசப் அவங்க வந்துட்டு அந்த சிறு பெண் மாதிரி அடிமையாக எகிப்துக்கு போனாங்க. அந்த இடத்துல அவங்க ஒரு வெளிச்சமாக இருந்தாங்க. ஃபேரோட்டையும் சரி, இன்னும் அந்த போத்திபார் வீட்டில், அப்புறம் பஞ்சு காலத்தில் அங்கே ஜீசஸ் அவர் ஒரு பெரிய லைட்டாக வந்துட்டு பயன்படுத்தினாங்க. இப்படி நிறையா காரியங்கள் நம்ம படிக்கிறோம். இன்னொன்று சிரேனே ஊரனாகிய சீமோன், பைபிள் நம்ம வந்து அவரை பற்றி பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். ஜீசஸ் வந்துட்டு அந்த சிலுவை பாடுகளப்போ, அந்த சிலுவையை தூக்கிட்டு போகிறப்போ அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார் ஜீசஸ்க்கு. ஸோ அவர் அந்த இடத்துல அவர் லைட்டை காட்ட வேண்டியிருந்துச்சு, கொடுக்க வேண்டியிருந்துச்சு, அந்த இடத்துல அவர் கொடுத்தாரு. ஸோ இந்தமாதிரி பைபிளில் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம். யார் யார் எங்கெங்கே எப்படி எப்படி அவங்களுடைய லைட்டை வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். சரி, ஹிஸ்ட்ரியில் யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா, யாராவது அவங்களுடைய லைட் எப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் கேரியோடைய ஸ்டோரி. வில்லியம் கேரி பற்றி நம்ம நிறையா தடவை கேள்விப்பட்டிருப்போம், நிறையா படிச்சிருப்போம். வில்லியம் கேரி அப்படின்றவர் யார் அப்படின்னா, அவர் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவர் ஒரு 14 வயது அவர் இருக்கப்போ அவர் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்னால அவருடைய ஸ்டடீஸ் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவர் ஒரு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுடைய செருப்பு கடையில் வந்துட்டு அவர் செருப்பு தைக்கிற வேலையை செஞ்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் வேதாகமத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு, சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அப்போது அவருக்கு சத்தியத்து மேலே ஒரு தாகம் வருது. அதேமாதிரி சர்ச்லாம் போகும்போது எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அவர் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய கடையில் ஒரு மேப் இருக்கும், ஒரு வேர்ல்டு மேப்பு. அதில் அவர் எல்லா ஊரில் இருக்க, அதாவது எல்லா நாடுகளை பற்றியும் அவர் படிப்பார். அதில் அவர் குறிப்பாக இந்தியாவை பற்றி நிறையா அவர் படித்து வச்சுருந்தார். அங்கே உள்ள மக்கள் எப்படி அப்படின்னு நிறைய காரியங்களை அவர் படித்து வச்சுருந்தார். அவருக்கு இந்தியாவுக்கு போய் சத்தியத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அதுக்காக ப்ரேயர் பண்ணார். அதை குறித்து நிறையா பேர்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். ஸோ ஒரு 20 வயசு ஆச்சு, இவருக்கு கல்யாணம் முடியுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்தியாவுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் அவர் எடுக்கிறப்ப நிறையா தடைகள், ஃபேமிலிக்கிட்டேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து, ஒய்ஃப்கிட்டேருந்து, சர்ச்சில் எல்லா பக்கத்துலேருந்தும் நிறையா தடைகள் வந்துச்சு. இவர் போக முடியாத சூழ்நிலைகளும் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டு வாய்ப்பை திறக்கிறாரு. இவர் இந்தியாவுக்கு கிளம்பிடுறாரு. கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ட்ராவல் பண்ணி போகிறப்போ அந்த ட்ராவலில் போகிற வழியில் என்ன ஆகிடுது அப்படின்னா, இவருக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை அந்த ட்ராவல்லே சிக்காகி என்ன பண்ணிடுதுன்னா இறந்து போயிடுது. ஸோ கப்பலில் போகிறப்ப எங்கேயுமே அடக்கம் பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்காது. அப்போது அந்த குழந்தைய கடலுக்குள்ளாக தூக்கி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. வேறு வழி இல்லாமல் தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஸோ அடுத்து இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இந்தியாவில் வந்த பிறகு அங்கேயும் ஒரே தடைகளாக நிறையா வந்துச்சு, நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. அங்கே என்ன மொழி தெரியாது, மக்கள் பற்றி தெரியாது, ஒரு வித்தியாசமான ஒரு கம்யூனிட்டி கல்ச்சர். அங்கே வந்து பார்த்தாங்கன்னா நிறையா இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரே இருள் அப்படின்னா நிறைய பேர் படிப்பறிவு இல்லாதவர்கள் இருந்தாங்க, ஜாதி பிரச்சனை, இன்னும் சமூகத்தில் நிறைய தீமைகள் இருந்தது. அதாவது சத்தி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உடன்கட்டை ஏறுதல். ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா அவரோட சேர்த்து உயிரோடு அவரோட மனைவியும் சேர்த்து எரிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய சமூக தீமைகள்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறதுக்காக இவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இது எல்லாத்தையும் எதிர்த்து போட்டப்போ நிறையா தடைகள் அவருக்கு வந்துச்சு. சத்தியத்தை எடுத்து சொல்கிறாரு, யாருமே கேட்கலை, யாருமே ஞானஸ்நானம் எடுக்கலை, யாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முன் வரவே இல்லை. பல வருடங்களாக இவர் ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவருக்கு. நிறையா சோதனைகள்
அதில் இடையில வந்துட்டு இவர் நோய்வாய்ப்பட்டுறாரு, இவருடைய பிள்ளைகளும் நோய்வாய்ப்பட்டுறாங்க. இப்படி நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. இடையில இவருடைய 5 வயது சிறுவனான பீட்டர் அப்படின்ற குழந்தையும் இறந்துறாரு. இவருடைய மனைவி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம்பத்திலே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. இப்படி இந்த ட்ராவல் இந்தியா அப்படின்னு புது இடங்களை வரப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி இன்னும் மனநிலை அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுறது. இப்படி ரொம்ப இவங்க பாதிக்கப்பட்டதுனால திடீர்னு நைட் எழுந்திரிச்சு கத்துவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, அழுவாங்க. இப்படி மென்டலி அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கோவத்தில் கத்தி எடுத்து வில்லியம் கேரியே குத்து வந்துட்டாங்க. அப்படி அந்தளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படி நிறையா கஷ்டங்கள் இவருக்கு இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டு அவர் கூட துணையாக இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த மனைவி வந்துட்டு சுகவீனப்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர் கூட துணையாக இருந்தாங்க. இப்போது என்ன பண்ணனே தெரியல, யாருமே இவர் அக்செப்ட் பண்ணிக்கல. சரி, அட்லீஸ்ட் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாலாவது மக்கள் படிப்பாங்க அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க மேஜர் மைனர் லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிடுறாரு. முடித்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுது அப்படின்னா, அவருடைய ப்ரெஸ்ஸு வந்து தீ பிடிச்சி எரிஞ்சு போயிடுது. எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்களா? அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, அதுவே ஒரு பெரிய கஷ்டம். வந்து லாங்குவேஜ்லாம் கற்றுட்டு டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி பிரிண்ட் ஆக போகிற சமயத்தில், ஒரு வேலை முடிகிற சமயத்தில் இப்படி ஒரு சிக்கல் வந்துடுது. அவர் எரிஞ்ச பிறகு அந்த இடத்துல போய் ஏதாவது 1-2 பேப்பராச்சும் எரியாமல் கிடச்சிருமா அப்படின்னு தேடி பார்க்குறாரு. அப்படி ஒன்றுமே கிடைக்கல, சாம்பல் மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சு. திரும்ப ஆல் ஓவர் அகைன் அவர் ஃபஸ்ட்லேருந்து பைபிள் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு வழியாக ஆண்டவருடைய கிருபையினால் பைபிள்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட 40 லாங்குவேஜஸில் புதிய ஏற்பாடையும் இன்னும் 20 லாங்குவேஜஸில் பழைய ஏற்பாடையும் வந்துட்டு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஒரு காலேஜ் கட்டுறது, இந்த மாதிரி நிறையா காரியங்கள் வந்துட்டு இந்த இந்தியாவில் வந்துட்டு வில்லியம் கேரி செஞ்சார். இந்த இருள் நிறைந்த இந்த ஒரு இந்தியாவில் வில்லியம் கேரி ஒரு லைட்டாக இருந்தார். காட் அவங்கள ஒரு லைட்டாக இந்த இடத்துல பயன்படுத்தினாங்க. நம்மளையும் கடவுள் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். வில்லியம் கேரி ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் அவர் பிறந்து வளர்ந்தார். அவரே காட் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெருசாக பயன்படுத்தினாங்களா, கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளையும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ ஒரு கேண்டில் எரியணும், ஒரு நம்மளுடைய விளக்கு எரியணும் அப்படின்னா என்னென்ன தேவை? இப்போ ஒரு கேண்டில் நம்ம பற்ற வைக்கிறோம், ஃபஸ்ட்டு அது எரியறதுக்கு யாராக ஒருத்தவங்க அதை ஃபஸ்ட்டு லைட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய கேண்டிலை எரியறதுக்கு காடு தான் நம்மளுடைய கேண்டிலை லைட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். வேதாகமத்திலிருந்து சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18:28. ஜீசஸ் வந்து நம்மளுடைய விளக்கை ஏற்றணும், அப்போ தான் நம்மளுடைய விளக்கு பிரகாசமாக எரிய முடியும். ஸோ நம்மக்கிட்ட இருளை யாரால் நீக்க முடியும்னா தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஸோ முதலாவது ஒரு லைட் எரியறதுக்கு அதை ஒருத்தவங்க லைட் பண்ணணும். இரண்டாவது விஷயம், ஒரு கேண்டில் பேர்ன் ஆகிறதுக்கு என்ன தேவை, என்ன எலமெண்ட் ரொம்ப முக்கியம்? ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஃபயர்னாலும் அது எரியறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். நம்ம சயின்ஸ்லாம் நிறையா படிச்சிருப்போம். கேண்டிலை ஒரு கிளாஸால் ஏதாவது ஒரு பாத்திரத்தால் மூடினோன்னா கொஞ்ச நேரத்தில் அது அணைஞ்சு போயிடும். ஸோ ஆக்சிஜன் இருக்க வரையும் தான் அது எரியும், அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அது அணைஞ்சு போயிடும். ஸோ ஒரு கேண்டில் எரியணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம ப்ரீத் பண்ணுறோன்னா அதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளும் நம்மளுடைய கேண்டில் எரியணும் அப்படின்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ப்ரேயர் அப்படின்ற ஒரு விஷயம், காடோட கனெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எலன் ஒயிட்டோடைய புத்தகத்தில் ப்ரேயர் அப்படின்ற புத்தகத்தில் நம்ம அடிக்கடி வாசிக்கலாம். அதில் ப்ரேயர் இஸ் த பிரெத் ஆஃப் த சோல் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அவங்க ஒரு வாசகத்தை ரிப்பீட்டடாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உயிர் வாழணுன்னாலும் நம்மளுடைய ஆத்மாவின் உயிர் மூச்சு என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ரேயர் தான். ஸோ ப்ரேயர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக, இப்போ ஒரு கேண்டில் இருக்குது, அந்த கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்கப்போ டக்குன்னு காற்று அடிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே போய் நம்ம அணைக்கிறதுக்கு, அதாவது அது அணையாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையை வச்சு நம்ம கவர் பண்ணுவோம். அதேமாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பிரகாசிக்கும் விளக்காக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறப்ப நிறையா சோதனைகள் வரும். நம்ம வில்லியம் கேரியோடைய வாழ்க்கையில் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எப்படி அவருடைய விளக்கு அணையாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அந்த பாதுகாக்கும் கரங்கள் அவரை சுற்றி இருந்துச்சு.
கண்டிப்பாக அவர் சார்ந்தவர் இல்லைன்னா அவர் என்றைக்கோ அவர் உடஞ்சி போயிருப்பார். ஆனால் ஆண்டவருடைய அந்த பாதுகாக்கும் கரங்கள் அவரை சுற்றி இருந்ததுனால என்ன தான் காற்று பயங்கரமாக பலமாக அடித்தாலும் அவருடைய அந்த விளக்கு அணையாகாமல் தேவன் அவருக்கு பாதுகாத்தார். ஸோ நம்மளுடைய அந்த விளக்கும் பிரகாசமாக எரியணும், அணையாமல் எரியணும் அப்படின்னா ஆண்டவருடைய கரங்கள், அந்த பாதுகாக்கும் கரங்கள் நம்மக்கிட்ட நம்மளை சுற்றி இருக்கணும். சரி, இன்னும் ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன், இன்னும் ஒரு ஸ்டோரியை நம்ம பார்த்து நம்ம சீக்கிரத்தில் முடிச்சுருவோம். டேவிட் லிவிங்ஸ்டன் அவரை பற்றி யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்றவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவரும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர், நல்லா படிப்பார். இவருடைய 9 வயதிலே என்ன பண்ணார் அப்படின்னா, சங்கீதம் 119வது அதிகாரத்தை மனப்பாடமாக இவர் சொல்வாராம். ஸோ இவர் வேதாகமத்தை அவ்வளோ ஆர்வமாக படிக்கக்கூடியவர். வீட்டில் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருந்ததுனால இவர் என்ன பண்ணார்னா, அவரும் தன்னுடைய சின்ன வயசுலேயே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. விடியும் போது வேலைக்கு போயிட்டு திரும்ப இருட்டிட்ட பிறகு தான் அவர் வீட்டுக்கு வருவாராம். வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, படிக்க ஆரம்பிச்சிருவாராம். பைபிள் அது சம்மந்தப்பட்ட புஸ்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிருவாராம். அதேமாதிரி மிட் நைட் வரைக்கும் நடுராத்திரியெலாம் உட்காந்து படிப்பாராம். இதை படித்தப்போ எனக்கே ஆச்சரியமாயிருச்சு. நம்ம நடுராத்திரி உட்காந்து ஃபோன் தான் நோண்டிட்டு இருந்திருப்போம், ஆனால் நம்ம என்றைக்குமே பைபிள்லாம் எடுத்து படித்து இருக்க மாட்டோம். ஸோ எந்த அளவுக்கு அவர் பைபிள் மேலே அப்போ ஆர்வம் வச்சுருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசில் வந்துச்சு. ஸோ நைட்டெலாம் உட்காந்து அவர் பைபிளை ஆர்வமாக படிப்பாராம். எவ்வளோ டயர்டு இருந்தாலும் அவர் பைபிள் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தாராம். இப்படி ஒரு வளர்ந்து வந்துட்டு இருந்தப்போ அவருக்கு என்ன கோல் இருந்துச்சு அப்படின்னா, அவருக்கு என்ன வாஞ்சைன்னா, சைனா அப்படின்ற அந்த நாட்டில் போய் அவர் சத்தியத்தை சொல்லணும், மிஷினரியாக போகணுன்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரோட வாழ்க்கையில் வேறு திட்டத்தை வச்சுருந்தார். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் ராபர்ட் மொஃபட் அப்படின்ற ஒரு ஊழியக்காரரை சந்திக்கிறாரு. அப்போது இவர்கிட்ட இந்த மாதிரி நான் சைனா போனோம் அப்படி இப்படின்னு சொல்கிறப்போ, ராபர்ட் மொஃபட் இவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆஃப்ரிக்காவுக்கு நீங்கள் வாங்க, அங்கே உங்களுடைய தேவை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஆஃப்ரிக்கா நாட்டை பற்றி நிறையா சொல்கிறாரு. அங்கே நிறையா காட்டு மிராண்டிகள், கேனிபல்ஸ் நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டவர்னா என்னன்னே தெரியாது, ஸோ அவங்களுக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறப்ப, அப்போ அவருடைய தேவை எங்கே இருக்குது, நான் எங்கே போகணும் அப்படின்றத அவர் உணர்றாரு. அவர் ரொம்ப நாள் எடுத்துக்கல, சீக்கிரமே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா கிளம்பி ஆஃப்ரிக்காவுக்கு போய் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கிடுறாரு. கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாருனா, ராபர்ட் மொஃபட்டோடைய மகளான மேரி மொஃபட்டை அவர் திருமணம் பண்ணிடுறாரு. ஸோ இப்படி அவருடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்லா ஊழியங்களையும் செஞ்சுட்டு இருந்தார். அதேமாதிரி ஆஃப்ரிக்கா காடுகளில் அங்கங்கே போகிறப்போ நிறைய காரியங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணார், நிறையா இடங்களை கண்டுபிடிச்சார். எக்ஸாம்பிளுக்கு விக்டோரியா ஃபால்ஸ், அப்புறம் நிறையா ஆறுகள், ஏரிகள், லேக்ஸ், ரிவர்ஸ் எல்லாத்தையுமே இவர் கண்டுபிடிச்சார். அதே மாதிரி இவர் நிறையா வரைபடங்கள், மேப்ஸ் எல்லாம் வந்துட்டு இவர் வரைஞ்சார். இப்படி நிறையா எக்ஸ்ப்ளோரிங் ஒர்க்கும் இவர் பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி சைடில் அவர் ஊழியமும் வந்துட்டு அவர் செஞ்சுட்டு இருந்தார். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. இப்போது என்ன சூழ்நிலைன்னா, இவர் ஒய்ஃபும் பிள்ளைங்களும் கூட இருக்கனால இவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னா ஆபத்து வந்துடும் அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணிடுறாருனா, இவங்களை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு இவர் தனியாக அவருடைய ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி பல வருடங்கள் அவர் தன்னுடைய வீட்டுக்கே போகாமல் கூட நிறையா ஊழியம் அவர் செஞ்சுருக்காரு. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா, இவருக்கும் உலகத்துக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இவர் இருக்காரா இல்லையா அப்படின்ற அளவுக்கு போயிடுது. அப்போது ஒரு நாள் இவரை தேடிட்டு ஹென்ரி ஸ்டான்லி அப்படின்ற ஒரு நபர் வராரு. அப்போது இவரை ரொம்ப தூரமாக காடுகள்லாம் தேடிட்டு கடைசியாக ஒரு இடத்துல இவரை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போது ரொம்ப எளிமையாக ஒரு சிம்பிளான ஒரு மேனாக அவர் இருக்கார். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கூட சில நாட்கள் அவர் செலவிட்டுட்டு அவர் திரும்ப அவருடைய வேலைக்கு போயிடுறாரு. ஸோ இவர் போயிட்டு இந்த ஹென்ரி ஸ்டான்லி அப்படின்றவர் ஒரு மேகசினில் இவரை பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறாரு. அதில் அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, டேவிட் லிவிங்ஸ்டன் கூட இருந்தப்போ அவர் என்கிட்ட அதிகமாக இயேசுவை பற்றிலாம் வந்துட்டு அவர் சொல்லலை, ஆனாலும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போதே அவர்கிட்டருந்து நான் நிறையா பாடங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு அவர் எழுதியிருந்தார். ஸோ அந்த இடத்துல டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கையே வந்துட்டு அவருக்கு ஒரு விளக்காக, ஒரு வெளிச்சமாக இருந்திருக்கு. அவர் ரொம்ப பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போதே அவர்கிட்டருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டாங்க. இப்படி டேவிட் லிவிங்ஸ்டன் காடுகள் இருந்தப்போ நிறையா சிக்னஸ் வந்துச்சு. 31 தடவை அவர் நோயினால் பாதிக்கப்பட்டார்.
அதேமாரி சிங்கத்தினால கடிப்பட்டு அவருடைய ஒரு கை வந்துட்டு ரொம்ப நார்மலாக ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு. அவரால் இன்னும் மற்ற கை மாதிரி அவரால் செய்ய முடியாது. அந்தளவுக்கு அவருடைய கை வந்துட்டு அடிபட்டு இருந்துச்சு. அவருடைய அந்த தோலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கார், அந்த தழும்பு வந்துட்டு பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. அந்தளவுக்கு அவர் காயப்பட்டிருந்தாலும் அவர் சோர்ந்து போகாமல் அவருடைய ஊழியத்தை அவர் செஞ்சார். இப்படி அவர் செஞ்சிட்ருக்கப்போ கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா, அவர் வீட்டிலேருந்து ஒரு துக்க செய்தி வருது. என்ன அப்படின்னா, அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க அப்படின்ற ஒரு துக்க செய்தி வருது. ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு டேவிட் லிவிங்ஸ்டன். அப்போது அவருடைய நண்பருக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. இந்த மாதிரி என் மனைவி இறந்து போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி என்னுடைய ஊழியத்தை என்னால் தொடர்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு எழுதுகிறாரு. அப்போது அவருடைய ஃப்ரெண்ட் ரிப்ளையாக திரும்ப என்ன எழுதுகிறாருன்னா, எனக்கும் உன்னுடைய சூழ்நிலை புரியுது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீ பண்ணிகிட்ருக்க வேலை, அந்த ஊழியம் வந்துட்டு இதை காட்டிலும் 10 மடங்கு ரொம்ப அதிகமானது, அது ரொம்ப முக்கியமானது, அதனால் அதை தயவு செஞ்சு விட்டுறாத, பின்னாட்களில் நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்ட்டு அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃப்ரெண்டு என்கரேஜ் பண்ணதுனாலையும் அதே போல் ஆண்டவரும் அவருக்கு ஆறுதல் கொடுத்து அவர் திரும்ப அவருடைய ஊழியத்தை கண்டினியூ பண்ணுறாரு. இப்படி அவருடைய வயதான காலம் வரைக்கும் அவரால் முடிஞ்சவரை அவருடைய ஊழியத்தை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அவர் செஞ்சு முடிச்சுறாரு. கடைசியாக அவர் சாகிறதுக்கு முன்னாடி எப்படி மரித்து போனார் அப்படின்னா, அவருடைய குடிசையில் முழங்கார படிக்கிட்டு ஜெபிச்சவனமாகவே அவர் வந்துட்டு மரித்து போயிருந்தாராம். அப்போது அந்தளவுக்கு அவர் ஜெபத்துலேயும் வேதாகமத்துலேயும் ஊழியத்துலேயும் அவர் வந்துட்டு தரிச்சிருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லை, அவ்வளோ பாடுகளை அவர் கடந்து வந்திருக்காரு. ஆனாலும் அந்த இருண்ட கண்டமான அந்த ஆப்பிரிக்காவுக்கு இவர் ஒளியை சுமந்து சென்று போன ஒரு நபராக அவர் இருக்கார். இவர் இறந்த பிறகு இவருடைய அடக்க ஆராதனையில் இவர் வெஸ்ட்மின்ஸ்டர்ன்ற கல்லறையில் வந்துட்டு இவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த அடக்க ஆராதனையில் ஒரு வயதான ஒரு நபர் வந்துட்டு கொஞ்சம் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டாராம். என்ன அப்படின்னா, நானும் டேவிட் லிவிங்ஸ்டனோட தான் நான் சின்ன வயசில் இருந்தேன், அவர் கூட தான் நான் ஒன்றா படித்தேன். ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆண்டவருக்காக இவ்வளோ காரியங்களை செஞ்சு நான் மறித்து போயிட்டார். ஆனால் நான் ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யலை. என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறப்ப நான் ஆண்டவருக்காக இவ்வளோ காரியங்களை சாதிச்சிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு அந்த இடத்துல சொன்னாராம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம திரும்பி பார்க்குறப்ப ஆண்டவருக்காக நம்ம எதாவது செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு தோன்ற மாதிரி டேவிட் லிவிங்ஸ்டனோட வாழ்க்கை போல் இருக்கா, இல்லாட்டி அந்த அடக்காராதனையில் வந்து புலம்னு அந்த வயதான தாத்தாவுடைய வாழ்க்கை போல் இருக்கா அப்படின்ட்டு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இன்னும் ஒரு சில பாடங்கள் நம்ம இதிலேருந்து கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு கேண்டிலை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவோம்னா இருட்டு இருக்க இடத்துல தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ நம்மளுடைய வெளிச்சம் எங்கே தேவைப்படுது அப்படின்னா, எங்கே இருள் அதிகமாக இருக்கோ, எங்கே சத்தியத்தின் தேவை அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்மளுடைய தேவை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடங்களுக்கு நம்மளுடைய வெளிச்சத்தை நம்ம சுமந்து செல்ல வேண்டும். இன்னொரு அற்புதமான ஒரு காரியம் என்ன கேண்டில் இருக்குன்னா, அதால் ஷைன் மட்டும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அதால் மற்றவங்களையும் ஷைன் பண்ண வைக்க முடியும். அதாவது அதுக்கிட்ட இருக்க லைட்டை இன்னொருத்தவங்களுக்கும் கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு கேண்டில் எடுத்து இன்னொரு கேண்டில் கூட வச்சோன்னா இதில் இருக்க ஃபயர் அதுக்கும் வரும். ஸோ கேண்டிலுக்கு கிட்ட இருக்க அந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இட் கேன் ஷைன் அண்ட் இட் கேன் மேக் அதர்ஸ் ஷைன். அதேமாதிரி அது ஷைன் பண்ண ஆரம்பிச்சிது அப்படின்னா அது ஃபெய்த்ஃபுல்லாக கடைசி வரைக்கும், அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அது தன்னுடைய வேலையை ஃபெய்த்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கும். அன்லெஸ் ஏதாவது ஒரு காற்றோ ஏதாவது ஒன்று வந்து அதை அணைச்சாலே தவிர அது கரெக்டாக அதோடைய வேலையை அது செஞ்சு முடிக்கும். ஸோ இப்படி அற்புதமான பாடங்களை நம்ம இந்த கேண்டில் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ கடைசியாக ஒரே ஒரு வாசகத்தை கோட்டை நான் ஒன்று வாசித்து முடிச்சிடுறேன். எலன் ஒயிட் அம்மையாருடைய கோட் தான். வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி உங்கள் விளக்கை விளக்கு தண்டின் மேல் வையுங்கள். சத்தியம் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பிறருக்கு நாம் அதை மிகவும் எளிதாக புரிய வைக்க வேண்டும். அப்பொழுது உள்ளத்தில் உண்மையுள்ளவர்கள் அதை அடையாளம் கண்டு அதன் பிரகாசமான ஒளி கதிர்களால் ஆனந்தம் அடைவார்கள். இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Put your light on a candlestick that it may give light to all who are in the house. If the truth has been given to us, we are to make it so plain to others that the honest
honest in heart may recognize it and rejoice in its bright rays. ஸோ நம்மக்கிட்ட ஒரு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு அதை எந்த அளவுக்கு எளிமையான முறையில் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அதை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க லைட்டை நம்ம கொடுக்காமல் இருந்தோம்னா நமக்கு தான் அது வந்துட்டு ஒரு பிரச்சனையாக வந்து முடியுமே தவிர நம்ம கொடுக்காமல் வச்சுருக்கனால ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ நம்மளே இப்போ எல்லா லைட்டும் கொடுக்குறத விட நம்ம ஒருத்தவங்க லைட் கொடுத்தோன்னா அவங்க போய் இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அதன் மூலமாக நம்ம ஆண்டவரை பற்றி நிறைய பேருக்கு சீக்கிரமாக நம்ம சொல்லலாம். இந்த சின்ன கேண்டில்லேருந்து நம்ம இவ்வளோ காரியங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளுடைய கேண்டில் எங்கே இருக்குது? நம்மளுடைய கேண்டில் நம்மக்கிட்ட தான் இருக்கா, இல்லை எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கா? அந்த ஹென்றி அவருடைய வீட்டில் கரண்ட் போனோடனே கேண்டில் எங்கே அப்படின்னு தேடின மாதிரி நம்மளுடைய மெழுகுவர்த்தி எங்கே இருக்குது அப்படின்ட்டு தேடுற மாதிரி இருக்கா? அது எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கா, இல்லாட்டி இனிமேல் தான் எரிய வைக்கணுமா அப்படின்ற காரியங்களை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஒருவேளை நம்மளுடைய கேண்டில் எரியலை அப்படின்னா நம்ம இன்றைக்கே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு, ஆண்டவரே இன்றைக்கி என்னுடைய கேண்டிலை நீங்கள் எரிய வைங்க, பிரகாசிக்க பண்ணுங்கள், லார்ட் இக்னைட் மை கேண்டில் அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். மீண்டுமாக அந்த சங்கீதம் 18:28 நம்ம வாசித்து முடிச்சுருவோம். அதனால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்க இருளை நீக்கி போட்டு என்னை நீங்கள் பிரகாசிக்க பண்ண செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளையும் வில்லியம் கேரி போலவும் டேவிட் லிவிங்ஸ்டனை போலவும் இன்னும் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்களை போலவும் தேவன் நம்மளை பிரகாசிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம முடிச்சிருவோம். எங்கள் நேசிக்கிறீங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த வேலையிலும் நாங்கள் ஒரு எளிமையான செய்தியை நாங்கள் படிக்க தேவன் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய கேண்டிலையும் தேவன் நீங்கள் எரிய வைங்க. எத்தனையோ பேர் உமக்காக பிரகாசித்தாங்க, அதுலேயும் நாங்களும் ஒருத்தராக நாங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆண்டவரே லெட் மீ பி ஏ கேண்டில் அப்படின்னு நாங்கள் உங்கள் பாதப்படியில் நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களுடைய கேண்டிலையும் நீங்கள் எரிய வைங்க. நாங்களும் உங்களுடைய சமூகத்தில் ஒரு தீபமாக நாங்கள் எரியறதுக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.